பெரிய ஆசைகளோட கொஞ்சமா பணத்தை எடுத்துக்கிட்டு விப்லாவதி ஷால் வாங்க வந்தா. இதோட விலை என்ன? இது வெறும் 10 ரூபா தாங்க. ரொம்ப அதிகமா சொல்றீங்க நீங்க. இவ்வளவு காசை கொடுத்து இந்த விஜயநகர்ல யார் இந்த ஷாலை வாங்குவாங்க? நான் வாங்குவேன். விம்லாவதி அந்த பொண்ணோட பிரகாசத்தை பாத்துக்கிட்டே இருந்தா. என்ன ஒரு அழகான பட்டு புடவைன்னு, 2 கைகள்லயும் ரொம்ப அழகான தங்க வளையல்கள். இவ வேற யாரும் இல்ல, அரண்மனை ஜோசியரோட மனைவி. இப்ப அவளுக்கு முன்னாடி விமலாவுக்கு யார்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? விமலாவதி அந்த அரண்மனை ஜோசியரோட மனைவிக்கு கிடைக்கிற மரியாதைய பாத்துட்டு ரொம்ப வைத்தறிச்சலோட நேரா தன்னோட வீட்டுக்கு போனா. இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் காக்கா கதை கழுகு கதை எழுதி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பீங்களா? பணம் காசு கொட்டுற மாதிரி ஏதாவது திறமையான வேலையை பண்ணுங்க. நீங்க ஜோசியர் ஐயா ஆக கூடாது. எதிர்காலத்தை பத்தி சொல்றது உனக்கு விளையாட்டு வேலையா என்ன? இங்க உட்காந்து பேனாவை வச்சு கதை எழுத தெரியுதுல, அதே மாதிரி அங்க இந்த தாயக்கட்டைய உருட்டி ஏதாவது கதை சொல்லுங்க. பெரியவங்க கூட பெண்களுக்கு முன்னாடி தோத்து போயிடுவாங்க. இதுல கமலேஷ் மட்டும் என்ன விதி விலக்கா? கமலேஷ் தன்னோட பையை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறமா பாய போட்டு ஒரு மூலையில இங்க ஜோசியம் பார்க்கப்படன்னு ஒரு போர்டை வச்சுட்டான். தெரிஞ்சுக்கோங்க உங்க எதிர்காலத்தை, தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க. காலையில இருந்து மத்தியானம் ஆயிடுச்சு, ஆனா யாரும் அவங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க வரவே இல்ல. கமலேஷ் வீட்டுக்கு போறதுக்கு அப்பதான் எழுந்தான். அந்த சமயத்துல அண்ணா இருங்க, என் புருஷன் எனக்கு கொடுத்த விலையுயர்ந்த மோதிரத்தை நான் தொலைச்சிட்டேன். அது எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னால இப்படி சொல்ல முடியும்? நான் தானே சொல்ல முடியும். தாயக்கட்டைய உருட்டி விட்டு ஏதாவது கதை சொல்லுங்க. அதுக்கப்புறமா கமலேஷ் தாயக்கட்டையை உருட்டி போட்டான். இந்த விபலாவதி என்ன ரொம்ப நல்லா மாட்ட வச்சிட்டாலே. இந்த தாயக்கட்டைய பார்த்து இந்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்றது? இது வத்தி பொட்டி டப்பா மாதிரி இருக்கு. வத்தி பொட்டியா? வத்தி பொட்டி தான். வத்தி பொட்டி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் யாருக்கும் தெரியாம வத்தி பொட்டியில மோதிரத்தை போட்டு அலமாரியில எடுத்து வச்சேன். ரொம்ப நன்றி அண்ணே. இந்தாங்க அண்ணே, நான் கொடுக்கிற இந்த பரிசை வாங்கிக்கோங்க. பாத்தீங்களா, 1 மாசம் பேனாவை பேப்பர்ல வச்சு கிறுக்குனா கூட இந்த அளவுக்கு வருமானம் வராது. அந்த பணத்தை ஒரே நாள்ல சம்பாதிச்சிட்டீங்க. என்ன திருடு போயிடுச்சா? இந்த குழப்பம் திருட்டுனால ஏற்பட்டுடுச்சு. யாரோ அரண்மனையில இருந்து வைரம் வைடூரியம் நிறைஞ்ச மொத்தமா 40 பெட்டியையும் திருடிட்டு போயிட்டாங்க. அரண்மனை ஜோசியரால கூட திருட்ட கண்டுபிடிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் மகாராஜா. நம்ம தர்பார்ல திருடங்களோட தடயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? மகாராஜா, இந்த மனுஷன் வேற யாரும் கிடையாது. இவரு அந்த பொண்ணோட புருஷன்தான். அந்த பொண்ணுக்கு தான் கமலேஷ் மோதிரம் இருக்கிற இடத்த சொன்னது. அப்புறம் என்ன? உடனே அந்த இளைஞனை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்க. நீங்களும் யாருப்பா எங்க கூட்டிக்கிட்டு போறீங்க? இவர்தான் அந்த இளைஞன் மகாராஜா. நீங்க எதிர்காலத்தை பத்தி சரியா குறிச்சு சொல்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி சொல்லுங்க, அரண்மனையில திருடினது யாரு? ஞாபகம் இருக்கட்டும், உங்க கணிப்பு தப்பாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை சிறையில அடைச்சிருவேன். பாவம் கமலேஷோட கட்லே நின்னுடுச்சு. அவன் ஒன்னும் ஜோசியரே கிடையாது. ஆனா மகாராஜா கிட்ட போய் இத எப்படி சொல்லுவான்? அவன் மறுபடியும் தன்னோட மனைவியை திட்டிக்கிட்டே தாயக்கட்டைய உருட்டுனான். உனக்கு என்ன தெரியுது? அது வந்து 3. என்னது 3? அப்ப 3 திருடர்கள் சேர்ந்தா திருடி இருக்காங்க. ஆமா மகாராஜா. அவங்க எந்த திசையை நோக்கி போனாங்க சொல்லுங்க. அதாவது 3 நாள் அவகாசம் கொடுங்க மகாராஜா. அவகாசம் கொடுக்கற போலாம். ஆனா 3 நாளைக்கு அப்புறமா கூட திருடர்கள் பத்தியும் கஜானாவை பத்தியும் உன்னால சொல்ல முடியலனா உங்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
கமலேஷ் 3 நாள் அவகாசம் கேட்டது திருடர்களை பத்திய தகவல் சொல்றதுக்காக இல்ல, வீட்ல உணவு சாப்பிடணும்ன்றதுக்காக வாங்கினான். ஆனா அவன் ஜோசியனே கிடையாது. ஆனா அவனுக்கு மட்டும் தெரியும் 3 நாளைக்கு அப்புறமா அவனுக்கு சிறை காத்தை தான் வாங்கணும்னு தெரியும். கமலேஷ் சிறைச்சாலையோட காத்தை வாங்கறதுக்கு முன்னாடி தனக்கு பிடிச்ச லட்டுவை சாப்பிடணும்னு விருப்பப்பட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பேராசை தான். நாம ஏன் ஓடிடக்கூடாது? இல்ல விமலா, எந்த பிரயோஜனமும் இல்ல. என்கிட்ட 3 நாள் தான் இருக்கு. இப்ப மிச்சம் இருக்கிற இந்த லட்டை 3 நாளுக்கு சாப்பிடுவேன். அப்புறம் மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நானே சிறைச்சாலைக்கு போயிடுவேன். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் திருடர்களுக்கும் ஒரு விஷயத்தை நினைச்சு பயமாயிடுச்சு. அதாவது யாரோ மகாராஜாவுக்கு அவங்க இருக்கிற இருப்பிடத்தை காட்டி கொடுக்க போறாங்கன்னு. மூங்கி, அவன் உண்மையாவே நாம இருக்கிற இடத்த மகாராஜா கிட்ட சொல்லிட்டானா? யாரும் நம்ம அரண்மனைக்குள்ள போனத பார்க்கவே இல்லையே. அரண்மனைக்குள்ள திருடுனதையும் பார்க்கல. அப்புறம் அவன் எப்படி நம்ம இருக்கிற இருப்பிடத்தை சொல்ல முடியும்? அந்த திருட்டு கூட்டம் ஒரு முடிவு பண்ணிச்சு. அதாவது அவங்க கமலேஷ் வீட்டை கண்காணிக்கணும்னு. முதல்ல 1 இது முடிஞ்சுது. இன்னும் 2 தான் பாக்கி. கமலேஷ் இங்க லட்டுவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த திருடனோட கூட்டத்துல ஒருத்தன் நினைச்சுக்கிட்டான் கமலேஷ் அவனை பாத்துட்டான்னு. மறுநாள் 2வது திருடன் கமலேஷ் விட்ட கண்காணிக்க வந்தான். இன்னைக்கு 2வது கதையும் முடிஞ்சதுங்க. அதுக்கு மறுநாள் ராத்திரி திருடனுங்களோட தலைவர் அவனே உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரடியாவே வந்தான். அற்புதம் விமலா, இப்ப 3வது லட்டோட கதையும் முடிஞ்சது. பாத்தியா மூங்கி, இவன் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு. நம்மள மாதிரி சின்ன திருடனுங்க இவனுக்கு லட்டு மாதிரி. நாளைக்கு நான் மகாராஜா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். திருடங்க நினைச்சாங்க மகாராஜா கிட்ட அவங்க இருக்கிற இருப்பிடத்தை சொல்ல போறாங்கன்னு. மன்னிச்சிடுப்பா, நாங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு மகாராஜா கிட்ட எதையும் சொல்லிடாதப்பா. இங்க கமலேஷ்க்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அதாவது அவன் எந்த 3 நாளா அந்த லட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தானோ திருடங்க அவனை பத்தி பேசுறாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுது. கமலேஷோட லக் பை சான்ஸ் இந்த தடவையும் அவனுக்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. திருடர்கள் அவன்கிட்ட கஜானா இருக்கிற இடத்த சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க. மகாராஜா, என்னுடைய அனைத்து சக்திகளும் வரையறுக்கப்பட்டவை. உங்களுக்கு திருடங்க இருக்கிற இடத்த பத்தி சொல்லணுமா, இல்ல கஜானா இருக்கிற இடத்த பத்தி சொல்லணுமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க எதை அடைய விரும்புறீங்க? திருடர்களா இல்ல கஜானாவா? இத சொன்னதும் கமலேஷ்க்கு ரொம்பவே பயமா இருந்தது. ஏன்னா கஜானா இருக்கிற இடத்த சொல்லிட்டு திருடங்க ஓடிட்டாங்க. ஒருவேளை மகாராஜா திருடங்க இருக்கிற இடத்த சொல்லுன்னு கேட்டுட்டார்னா? திருடர்கள் திருடங்களை கண்டுபிடிச்சு நாம என்ன பண்றது? நம்ம திருடு போன நகைகள் திரும்ப கிடைக்கணும். கமலேஷோட லக் இந்த இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கமலேஷ் எந்த இடத்த சொன்னானோ திருடு போன எல்லா நகைகளும் அதே இடத்துல கிடைச்சிடுச்சு. ராஜா சந்தோஷப்பட்டு அவனை அரண்மனை ஜோசியரா அறிவிச்சாரு. ஆனா கமலேஷ்க்கு மட்டும் நல்லா தெரியும், அதாவது லக் பை சான்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு, எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. மன்னிச்சிடுங்க மகாராஜா, என்னோட மொத்த சக்தி இந்த கஜானாவை கண்டுபிடிக்கிறதுலயே போயிடுச்சு. நான் இந்த பகுதிக்கு தகுதியானவனே இல்ல. அதுக்கப்புறம் கமலேஷ் எதிர்காலத்தை பத்தி சொல்லவே இல்ல. அவனோட மனைவியும் அவனை கட்டாயப்படுத்தல. If you like this video, subscribe to our channel Murthy Media.